வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் என்னன்றதை பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது இதுவரை இஸ்ரேல் அந்த ஜியானிச படைகள் பாலஸ்தீன மக்களின் மீது கடந்த இந்த 70 ஆண்டுகளில் இல்லை, இந்த 70 நாட்களில் இந்த பிரச்சனை ஒரு நாள் 2 நாளில் 72 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கடந்த அக்டோபர் 7 முதல் உள்ள ஒரு 70 நாட்களில் மட்டும் இஸ்ரேல் என்னெல்லாம் ஒரு கொடுமை பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை சொல்கிறேன். அந்த பட்டியலை பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது பாலஸ்தீன அரசாங்கத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமான பட்டியல். இது எங்கேயோ வாட்ஸ்அப்பில் பட்டியல்லாம் இல்லை. அந்த பட்டியலை வாசிக்கிறேன், நீங்களே கேட்டிருங்க. காசா ஸ்ட்ரிப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. 74 days இந்த மொத்த இனப்படுகொலை யுத்தம் 74 நாட்களாக நடந்திருக்கு. 1697 படுகொலைகள் நடந்திருக்கு. படுகொலைகள்னால் மொத்தமாக ஒரே இடத்துல அடிக்கிறது, அதுதான் அதாவது மேசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பலாக வச்சு ஒரே இடத்துல கொள்வது. அது மாதிரி 1697 பேரை கொண்டிருக்காங்க. மொத்தம் இறந்தவர்களின் எண்ணிக்கை 26,667. இவரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில, எங்கே போனாங்க, அந்த அவங்கள பற்றின எந்த செய்தியுமே யாருக்கும் கிடைக்கல. 19,667 பேர் மருத்துவமனைகளுக்கு காயம்பட்டு சேர்ந்துருக்கிறாங்க. அதில் 8,000 பேர் குழந்தைகள், 6,200 பேர் பெண்கள். அது போக செத்து போனதுலேயே 310 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டீமை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த மருந்தாளுநர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் இருக்கிறாங்களே, மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர்களையே 310 பேரை கொண்டிருக்காங்க. இது போக 35 பேர் சிவில் டிஃபென்ஸில் உள்ளவங்க, ஊர்காவல் படை மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, 97 பேர் பத்திரிகையாளர்கள் 97 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எல்லாருமே பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, பல நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சுமார் 97 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு 7,000 பேர் மிஸ்ஸிங், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அதில் 70% பெண்களும் குழந்தைகளும். 52,586 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்காங்க. ஏன்னா சரியான தண்ணி கிடைக்காது, சுகாதார வசதிகள் இல்லாமல் நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள் சுமார் 52,586 பேர். இன்னொரு 99 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யார்? மெடிக்கல் டீமை சேர்ந்தவங்க, டாக்டர்ஸு, நர்ஸு, இந்த மாதிரி ஆட்களில் சுமார் 99 பேரை இஸ்ரேல் இராணுவம் கைது செய்து வேற கூட்டு போயிருக்கு. இது போக ஒரு 8 பத்திரிகையாளர்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் இடம் மாறி வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டி இருந்திருக்கு. 3,55,000 பேர் இன்ஃபெக்டட் வித் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரி இடம் மாறி போகக்கூடிய ஒரு, அதாவது புலம்பெயர்ந்து இருந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அப்படி அந்த இடம் பெயரக்கூடிய காலகட்டங்களில் சுமார் 3,55,000 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. 126 கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அரசு கட்டிடங்களை பூரா தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 90 பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சுத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு.
282 பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் பார்ஷியலாக பாதிக்கு பாதி, அதாவது இடிபாடுகளாக கிடக்கும். அதை பயன்படுத்தலாம் முடியாது. முதல்ல சொன்னது வந்து சுத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டது, இதெல்லாம் பார்ஷியலாக இடிக்கப்பட்டிருக்கு. 200 மாஸ்க், 200 மசூதிகள் சிதிலமடைந்து சேதமடைஞ்சு பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி ஆக்கியிருக்காங்க. 3 சர்ச்சு டிஸ்ட்ராய்டு அண்ட் டார்கெட்டட் பை த ஆக்குபேஷன். 200 சர்ச் 3 சர்ச்சை வந்து இடித்து தரமட்டமாகி இருக்கிறாங்க. அதனால் நல்லா யோசிச்சுங்க. கிறிஸ்தவர்கள் என்னவோ நாம் போய் தான் இஸ்ரேல் யூதர்களுக்கு வெற்றி அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே கமெண்ட்டு, உங்கள் சர்ச்சையும் சேர்த்து தான் இடித்து வச்சுருக்கிறோம். 52,600 ஹவுசிங் யூனிட் குடியிருப்புகள் ஃபுல்லாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 2,54,000 ஹவுசிங் யூனிட்டு பார்ஷியலி டிஸ்ட்ராய்டுனா நான் அதில் குடியிருக்க முடியாது, அவ்வளோதான், அந்த மாதிரி இடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல சொன்ன நம்பர் வந்து சுத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டது. 23 மருத்துவமனைகள் பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சேதப்படுத்தி எல்லாரையும் அடித்து விரட்டி விட்ருக்காங்க. 53 ஹெல்த் சென்டரை இதே மாதிரி எடுத்து அவங்கள இருக்கிறவங்களெல்லாம் ஓட விட்டுட்டு இவர்கள் தங்களுடைய இராணுவத்தின் அலுவலகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 140 ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ஷியலாக டேமேஜ் ஆகிருக்கு. 102 ஆம்புலன்சஸ் கம்ப்ளீட்டாக எரிச்சு கொளுத்திட்டாங்க. அப்போ இது இவ்வளவும் எத்தனாம் தேதி வரை நடந்திருக்குன்னா டிசம்பர் 20 வரை. டிசம்பர் 20 வரை நடந்த டோட்டல் டேமேஜ் பாலஸ்தீனத்தில் என்னன்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எண்ணிக்கையாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஹமாஸ் வந்து தீவிரவாதி, இஸ்ரேல் வந்து பெரிய சூப்பர் இராணுவ வீரன், இவன் பட்டைய கலப்புவான் அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எத்தனை மருத்துவர்களை கொண்டிருக்காங்க, மருத்துவர்களை பூரா கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்டை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க, குழந்தைகள், பெண்கள் எல்லாம் கொத்தாக செத்துருக்கிறாங்க. அப்போது இதை வந்து கண்டிக்கணுமா வேணாமா? அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்ம ஆட்கள்லாம் பூரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாமல் யூதர்கள் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் வெள்ளம் வந்ததா? அப்போ வெள்ளத்தில் நீங்களும் சரி நானும் சரி வீடுகளில் தண்ணீர் புகுந்த நமது நண்பர்களை வந்து எங்கள் வீட்டில் வேணால் தங்கிக்கிங்க, ஒரு 2 நாள் 3 நாள் அந்த தண்ணி வடிகிற வரை எங்கள் வீட்டில் 36 மணி நேரத்தில் வடிஞ்சிருச்சுன்றது வேறு, 36 மணி நேரம் மழை பெஞ்சதுன்றதும் வேறு. ஆக எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாள் தண்ணி நின்றுதுன்றதை வச்சுக்கிங்க. அந்த 3 நாட்கள் நம்ம வீடுகளில் நம்ம அவங்கள தங்குங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தங்க வச்சுருந்துருப்போம். வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீங்கள்லாம் வெளில போங்கன்னு நம்மளை வீட்டை விட்டு துரத்துனா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆக்கிரமிப்பின் வீச்சு என்னன்றதே புரியாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒருத்தர் ஹலோ இந்தியான்னு பேர் வச்சிருக்கிறார். அவர் இப்போ ஒரிஜினல் பேரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒருவர் என்னை கேலி செய்வதாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு கமெண்ட்லேயும் வந்து ஹமாஸ் தீவிரவாத குழுவின் அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் அண்ணன் கிருஷ்ணவேல் வாழ்க அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறார். போடட்டும். தன்னுடைய சொந்த பெயரை கூட வெளியே சொல்ல தைரியம் இல்லாமல் ஒரு ஹலோ இந்தியான்னு ஒரு பெயருக்கு பின்னால் தன் முகத்தை மறைத்து கொண்டு இருக்கும் ஒரு நபர்லாம் வந்து என்னை விமர்சனம் செஞ்சு அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் சொல்கிறவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இங்கே வந்து ஏற்படக்கூடிய அந்த மக்களின் சேதாரத்தை கணக்கில் எடுத்து பாருங்கள். தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பத்தினா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றத பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. இது எம்பத்தினா திருக்குறளே இருக்குது, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவனோட துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஒருவனுக்கு உணர்ந்து அறிந்து கொள்ள தெரியவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து விட்டு குஷியாகலாம் கமெண்ட் போடுறாங்க. ஹமாஸ் எல்லாம் அவ்வளோதான், இஸ்ரேல் பாரு பட்டையை கிளப்பு, அவன் அங்கே செருப்படி வாங்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேல் இராணுவம் டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கிறான். அந்த டெய்லி அடி வாங்குறதுக்கு பூரா ஹமாஸ்ட்ட, இவன் கோவத்தை பூரா கொண்டு போய் காட்டுறது யார்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட காட்டுறான். நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ போய் ஹமாஸ்ட்ட காட்டுறா. நீ தான் பெரிய போர் வீரனாச்சு, பல ட்ரைனிங்லாம் எடுத்துருக்கிறல்ல, நீ போய் ஹமாஸ்ட்ட காட்டு. அதை விட்டுட்டு பொதுமக்களை பாருங்கள். பொதுமக்கள், டாக்டர், ஜேர்னலிஸ்ட்டு இவங்களெல்லாம் போய் அடித்து கொண்டிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு செய்தியை சேகரிக்க வந்த பத்திரிகையாளர்கள் 97 பேர் செத்துருக்கிறாங்க. 8 பேரை கைது பண்ணி வேற கூட்டு போயிருக்கிறாங்க உயிரோடு இருந்தவனை.
அப்போ இவர்களின் நோக்கம் என்ன? அங்கே இருக்கும் செய்திகள் வெளியே வந்துடக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து என்ன வேணால் அராஜகம் பண்ணி அந்த அராஜகத்தின் மூலமாக அந்த மக்களை பூரா கொன்று ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறான். அந்த செய்தி வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே பத்திரிகையாளர்லாம் போய் கொண்டிருக்காங்க. பத்திரிகையாளர்னு ஒருத்தன் இருக்க போய் தானே நீ எதையாவது நியூஸை கேதர் பண்ணி எப்படியாவது வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன்னு. அந்த வெளி உலகத்துக்கு வரப்போய் தானே நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் சுமார் 100 பேருக்கு மேலே, அதாவது 97 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 8 பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் மனித உரிமை மீறல் செயல் தானே. மனிதர்களை கொல்வதே முதல்ல பெரிய கேவலமான விஷயம். அதை தாண்டி செய்தி வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து கொண்டிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் எவ்வளோ கொடூரமானவர்களாக இருப்பான்னு பாருங்கள். இதில் ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமன் இப்போ புதுசாக இன்னொரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. என்னென்னா, இந்த சூயஸ் கால்வாய் வழியாக இவங்க கப்பல் மட்டும், யார், ரஷ்யாவோட கப்பல் மட்டும் போகலாம், செங்கடல் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மற்றபடி மற்ற மேற்கு நாடுகள் அனைவரும் எங்கே போகணுன்னா 15,000 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகணும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை உருவாக்கியிருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும், வடக்கு ஆர்டிக் வழியாக தான் போய் ரஷ்யாவோட ட்ரெயின் வழியாக கொண்டு போகணும். எப்படி, வேறு வழியே கிடையாது. இங்கே உள்ள மெடிட்டரேனியன் சீக்கு உள்ளே வரவே வழியில், அங்கே போய் ரஷ்யாவோட ட்ரெயின் வழியாக வேணால் கொண்டு வரலாமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது ஹவுதி போராளிகளுக்கு கிடைச்ச வெற்றியை விட இது புட்டினுக்கே கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம். அவரது தொடர்ந்து ஆதரவின் மூலம் எல்லா ரூட்டுமே, எல்லா ட்ரேட் ரூட்டும் இப்போ ரஷ்யா கைக்கு போயிடுச்சு. ரஷ்யா இல்லைன்னா மேற்கத்திய நாடுகளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரஷ்யாவுக்கு ஒன்று மொத்த ஆப்பிரிக்காவும் சுற்றிக்கிட்டு போகணும், இல்லையா ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யா வழியாக பொருட்களை கொண்டு வந்த ட்ரெயின் அந்த ரோடு வழியாக கொண்டு வந்து உங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு வரலாம். இது ரெண்டை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி இப்போ ஏமன் பண்ணி வச்சுருக்குது. இதை தொடர்ந்தாது இஸ்ரேல் தன்னுடைய கொட்டத்தை அடக்கி கொண்டு அடங்குமான்னு பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்திகள் வந்த உடனே மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.